இப்ப வட்டேகம் வந்து பாத்தீங்க circular motion இது வந்து திரும்பிய கோணம். சரிதானே? இங்க வந்து தீட்டா வந்து இது வந்து திரும்பிய கோணம் வந்து வரும். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க இதுலயே பார்த்துருப்பீங்க, மற்ற படிச்சிருப்பீங்க தானே? எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதுதான் சொல்றேன். கோணம்ன்றது என்ன? கோண இடப்பெயர்ச்சி தீட்டான்றது என்ன இங்க கோண இடப்பெயர்ச்சி. ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மென்ட் இதுதானே ஆங்கிள் டிஸ்பிளேஸ்மென்ட். அதே மாதிரி ஒமேகான்னு சொல்லி வச்சிருக்கீங்க. ஒமேகா கோண வேகம் இல்ல கோணம் சொல்லி விஷயம். இதை நாங்க எப்படி குறிக்கலாம்னா டி ஒமேகா. அதே மாதிரி இதை டிடி ஓவர் டிடின்னு குறிக்கலாம். நாங்க ஒமேகாவை எப்படி குறிப்பாங்கன்னா அதாவது தீட்டாங்க மாற்ற வீதம் டிடி ஓவர் டிடி டிடிடா ஓவர் டிடி அது சொன்னாங்க. இப்படியும் குறிப்பாங்க. இதை இவ்வளவு தந்தாலும் என்ன கோணம் வந்து தந்திருக்காங்க வாங்கி கொள்ளணும். சரியா? சரி. இது இந்த இயங்குற பொருளுக்கு வந்து தொடர்பு திசையில வி கதி இருக்கு. தொடர்பு திசையில ஒரு கதி ஒன்று இருக்கும் தானே, அந்த கதை வி கொடுத்திருந்தா அந்த விக்கும் இந்த ஒமையாக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஒன்று இருக்கும். நீங்க அதுல நாம் வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது இது நாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விக்கும் ஒமையாக்கும் உள்ள தொடர்பு ஒன்று இருக்கு. யார் யாரையும் பட்டம் வி சமன் ஆர் ஒமையாக்கும் தொடர்பு. இதெல்லாம் அப்படி வந்ததெல்லாம் இருக்கு. ஆனா அதுல நான் ஒரு குழப்பில அது அதனால வெளியே கேட்க போறது. அது வந்து நான் உங்களுக்கு படித்து வீடியோவா செஞ்சு அது வந்து இவருக்கு வந்து 2 ஆர்முகள் வந்து 2 திசைகள் ஆர்முகள் மையம் நோக்கிய ஆர்முகள் இருக்கும். அதே மாதிரி தொடரை திசைகள் ஆர்முகள் இருக்கும். சரியா? நான் ஏற்றி இது இந்த கோண வேக மாற்ற விதம் இருக்குதானே ஒமேகா வந்து மாறுற விதம் அது வந்து அல்பா கோண ஆர்டோல் செய்யும். சரிதானே? கோண ஆர்டோல் வந்து எப்படி குறிப்பாங்கன்றா டி கேட் ஓவர் டிடி ஸ்கொயர் அல்லாட்டிக்கு தீட்டா டபுள் டபுள் குறிப்பாங்க. சரிதானே? இதுல இப்ப நீங்க இதுல தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன, அந்த மையத்தை நோக்கி இருக்கிற ஆர்டோல் எப்படி ஆனது தெரிஞ்சு நோக்கிய ஆர்டோல் வேகம் அது எப்படி வேறும்டா மையத்தை நோக்கி ஒரு ஆர்டோல் இருக்கும் கட்டாயம் ஒரு வேகம் இருந்தா அது எப்படி வேறும்டா ஆர் ஒமேகா ஸ்கொயர் இல்லாட்டிக்கு நாங்க இந்த ஒமேகா எப்படி போடலாம் இங்க விஓ ஆர்னு போடலாம் தானே. ஒமேகா விஓ ஆர்னு போட்டோம்டா பாத்தீங்கன்னா ஒமேகா வந்து விஓ ஆர்னு போட்டோம்டா ஒமேகா இருக்கும் எப்படி வரும்டா வி ஸ்கொயர் ஓவர் ஆர் ஸ்கொயர். இதோட நீங்க பிறந்தீங்கடா ஆர் ஒமேகா ஸ்கொயர் இருக்கு வி ஸ்கொயர் ஓவர் ஆர் ஸ்கொயர் போட்டீங்கடா எப்படி வரும்டா வி ஸ்கொயர் ஓவர் ஆர். அப்ப இது எப்படி வரும்னா நாங்க மைய நாட்டு ஆர்னு எப்படி கொடுக்கலாம்டா
பி ஸ்கேட்டோ ஆர்னு குறிக்கலாம். சரியா? வரை குறிக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, இந்த வீசமன் ஆரம்பிங்க. அதாவது தொடரை கதைக்கும் கோண கதைக்கும் ஒரு தொடர்பு மாதிரி கோண ஆண்டுகளுக்கும் தொடரி திசையில் உள்ள ஆண்டுகள் நேற்று நாம் வந்து குறிச்சா வந்து தொடரி திசையில் உள்ள ஆண்டுகள். சரியா? தொடரி திசையில் உள்ள ஆண்டு இவன் வந்து மையத்தை நோக்கிய ஆண்டுகள், நேற்று வந்து தொடரி திசையில் உள்ள ஆண்டுகள். சரியா? இதுக்கும் தொடர்பு இருக்கு. அதாவது என்ன, கோண ஆண்டுகளுக்கும் தொடரி திசையிலோட ஆண்டுகளுக்கும் உள்ள தொடர்பு இருக்குன்னா A2 வந்து ஆர் அல்ல இதே மாதிரி. சரியா? இவ்வளவும் தெரிஞ்சாலே நாங்க என்ன செய்யலாம்டா, விடவாட்டேகம் செய்யலாம். அடுத்த வந்து நான் எச்சமனைக்கு கொடுத்து அது நான் விடவாட்டேகம் செய்ய வந்து விலகு வட்டேகம் செய்ய வட்டேகங்கள் செய்ய எச்சமனைமையும் சக்தி காப்பீதையும் பயன்படுத்த. நான் நிலைக்கு வட்டேகம் செய்ய வந்து சக்தி காப்பீதை சொல்லுவேன். மறுபடி விடவாட்டேகம் செய்ய நம்ம எப்சோனை பாதி ஆரம்பிச்சிடலாம். இவ்வளவு தெரிஞ்சாலே அங்கே நாங்கள் உள்ள செய்யலாம். அடுத்த வந்து நிலைக்கு வட்டேக கேள்வியில ஓரளவு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன். அந்த கேள்வி வரைக்கும் சொல்லுவேன். படிப்பிக்க சொல்லுவேன், இந்த விஷயம் கவனிச்சு இருக்கணும். இவ்வளோதையும் நான் சொன்னாலே பெருசு. அது டியூப்ல 5வது கேள்வி பாருங்க. அழிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல மீனுடைய ஒரு லேசான நீட்ட முடியாத லைன், ஒரு நுனி ஒரு நிலைத்த புள்ளியுடனும் மற்ற நுனி திணிவு எம்மையுடைய ஒரு துணிக்குடனும் இணைக்கப்பட்டிருக்கும். துணிக்கு மாறா கோணக்கதி உமையாவுடன் ஒரு கிடைவட்டத்தில் இயங்க விலை கீழ்மோன் வைக்கின்ற ஒரு கோணம் தீட்டாவே ஆக்கி உமையா வந்து இப்படி காட்டுவதில்லை. ஒரு நுனியை வந்து மேல கட்டி விட்டுருக்காங்க, மற்ற நுனியில வந்து நீளமான விலை, நீளமான நீளமான விலை, மற்ற நுனியில வந்து
டீன்ற எழுவை இருக்கும். இப்போ வந்து இந்த விசையை குடிக்க தெரிஞ்சுதான் தெரியும். பாத்தீங்கன்னா என்னென்ன விசதாகும்னா விலையில வந்து ஒரு எழுவை டீ என்ற எழுவதாக்கும். அடுத்தது வேற நிறைவிசை என்கிறார். இதுல வந்து என்ன தர வந்துருக்காங்க அடுத்தது தீட்டா கோணத்தோடு மட்டைகள் கிடவர்கள் மட்டைகள் ஆற்று. கேள்வி வந்து 2022 5ஆவது கேள்வி. 2022 ஆண்டு 2022 5ஆவது கேள்வியா வந்து இவரை பாத்தீங்கன்னா இவர் கிடவட்டைக்கு தான் ஆற்று. கிடவட்டைக்கு தான் ஆற்று. மாறா போனதுக்கு கிடவட்டைக்கு தான் ஆற்று. சரிங்களா? அப்ப இந்த மையம் வந்து எங்க இருக்கும்னா இவ்வளவு இருந்தாங்க. ஆர வந்து இதா இருக்கு. வட்டைகள் ஆர வந்து அது எப்படி வரும்னா இது ஏண்டா இது தீட்டாண்டா இது ஏ சைன் தீட்டா வரும். சரியா? சைன் தீட்டா வரும். இப்ப நான் என்ன செய்யணும்னா இவருக்கு வெப்சமன்மே பாயும். அப்படி பாருங்க முதலாவது வந்து இவர் கிடவடைக்கு தான் ஆற்று. இவருக்கு நிலைக்குத்தா வந்து என்ன இயக்கம் இல்லை. சரியா? நிலைக்குத்தா இயக்கம் இல்லை என்ன நாங்க மேல் நோக்கி எப்சமன்மையை பயன்படுத்தும். மேல் நோக்கி எப்சமன்மையை பயன்படுத்தினோம்டா இவருக்கு மேல் நோக்கிய விளைவு விசையை போடணும். ரெண்டு விசை தான் தாக்கு டீயும் எஞ்சி. அப்ப மேல் நோக்கி விளைவு விசை என்ன வர போகுது டீன்னு ஒரு கூறு வரும். டீ டீட்டாண்டா இது டீட்டாண்டா இதுவும் டீட்டா அது வர போகுது டீ கொஸ்டினா மேல் நோக்கி டீ கீழ் நோக்கி எஞ்சி இருக்கு. இது ரெண்டு தான் தரும் இந்த திசை நிலைக்கு. இது சமன் எம் இன்டூ ஆண்கள் என்ன இருக்குண்டா நிலைக்கு தான் மேல் நோக்கி இயக்கம் இல்லை தானே கிடையாது இயங்குது. அப்ப 0 இதுல இருந்து எப்படி வரும்டா டி cos theta சமன் mg. சரியா? அதே மாதிரி மையத்தை நோக்கி எப் சமன்மையை பயன்படுத்தும். இங்க வட்டையக தாட்டுதுன்னா மையத்தை நோக்கி ஒரு ஆர்போல் இருக்கு தானே. ஏன் ஆர்போல் மையத்தை நோக்கி ஒரு ஆர்போல் மையத்தை நோக்கி எப் சமன்மையை பயன்படுத்தும். இந்த ரெண்டு விஷயம் தான் எனக்கு வட்டையக கூட பயன்படும். எப் சமன் மையத்தை நோக்கி மையத்தை நோக்கி விஷயம் என்ன வரப்போகுது டி என்றாலும் ஒரு டி சைன் தீட்டாங்க சமன் வேற விஷயம் இருக்காது. மையத்தை நோக்கி டி சைன் தீட்டா சமன் எம் ஒமேகா தான் தந்திருக்காங்க எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் போடும். இங்க வந்து ஆர வந்து என்ன சமனா இருக்குங்களா ஏ சைன் தீட்டா வேற. சரியா? வேலை வந்து நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டி வந்து என்ன சமனா இருக்கும் எம்ஏ ஒமேகா ஸ்கொயர். சரியா? இதுதான் அவன் காடு சொன்னது வந்து என்னன்னா ஒமேகா கிரேட்டர் தேன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டி ஓவர் ஏ அதிகம். ரெண்டு ஞாபகம் இருக்கும். இது கூட இதுக்கு எங்க படிக்க. சரியா? இப்ப பாருங்க இது சமன் எடுத்து வந்திருக்காங்க. எப்படி தீட்டா கிரேட்டர் தேன் 0 கிரேட்டர் தேன் தீட்டா கிரேட்டர் தேன் 5/8 வருது. சரியா? இதுல நீங்க என்ன எழுதலாம்டா தீட்டாவுக்கு ஒரு சமன்பாடு எழுதிருக்காங்க. cos தீட்டாவுக்கு ஒரு சமன்பாடு எழுதலாம் இல்ல sin தீட்டாவுக்கு ஒரு சமன்பாடு எழுதலாம் tan தீட்டாவுக்கு சமன்பாடு எழுதலாம். இப்படி ஒரு சமன்பாடு எழுதிருக்காங்க. நீங்க என்ன எழுதலாம்னா sin தீட்டாவுக்கு எப்படி எழுதலாம்டா sin 0 அப்ப sin தீட்டா less than 1 ஒரு சமன்பாடு எழுதலாம். இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். இல்லாட்டி cos வச்சு நீங்க எழுதினீங்கன்னா மாறி எழுதுங்க. cos வச்சு நீங்க cos 0 வரைக்கும் 1 cos தீட்டா நோ இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். இல்லாட்டி tan தீட்டா வச்சு எழுத போறீங்கன்னா tan தீட்டா அப்படி வர போகுது 0 tan தீட்டா less than
இன்ஃபினிட்டிவ் இப்படி ஒரு சமன்பாடு tan. சரியா ரைட். இந்த ரெண்டுல தான் விடைக்கு போகும். இந்த ரெண்டுலையும் நான் என்ன வச்சிருந்தேன் சமநிலையை வச்சுதான் விடைக்கு போகும். அந்த சமநிலையில என்ன டீட்டா வச்சு போகலாம்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடும் இந்த சமன்பாடு தான் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டிட நாங்க என்ன செய்யணும் கொஸ்டிடா வச்சு சமநிலை போடும். அதுக்கு முதல்ல நாங்க கொஸ்டிடா காணும் ஒரு சமன்பாடு பிரிச்சுருந்தோம். இதை முதலாம் இது ரெண்டாவது எடுங்க. இது முதலாவது எடுத்தீங்கன்னா ஒண்ணுல ரெண்டாவது பிரிச்சு விட்டீங்கன்னா என்ன டி கேன்சல் ஆகி கொஸ்டி தான் நீங்க பங்காளி என்ன மிஞ்சி இருக்குண்டா எம்ஜிஓவை எம்ஏ ஒமேஸ்கர் எம்ஜிஓவை எம் ஒமேஸ்கர் இது கேன்சல் ஆகி அப்படி வரப்போகுதா கொஸ்டிட்டா வந்து ஜிஓவை ஏ ஒமேஸ்கர். அப்ப நாங்க இந்த சமநிலையை பயன்படுத்தி இந்த இதை கொஸ்டிட்டா வந்து இது இருக்குங்க இந்த சமநிலையை பயன்படுத்தி நாங்க விடைய போறோம். அப்படி வரும்டா கொஸ்டிட்டா வந்து என்னது கவனம் இருக்க போது கொஸ்டிட்டா வந்து லெஸ் தேன் 1. இதை நீங்க ஒப்பையிலே பயன்படுத்தலாங்க. கொஸ்டிட்டா வந்து லெஸ் தேன் 1 தான் இருக்கு. இதுக்கும் இடையெல்லாம் போக முடியும். சரிதானே இந்த சமநிலை எப்பவும் பயன்படும். சரிதானே இங்க வந்து சமநிலை அவன் தங்க தலைப்படி சமநிலை இல்லை கொஸ்டிட்டா லெஸ் தேன் 1 சமன்பாடு போடுவாங்க. நீ கொஸ்டிட்டா அப்படின்னா ஜியோவை ஏ லெஸ் தேன் 1 இதுல இருந்து ஒமையா 2 வரை போகுது. ஜியோவை ஏ கிரேட்டர் தான் ஒமையா ஸ்கொயர். அதுல இருந்து ஒமேயா கிரேட்டர் தான் ஜியோ ஒமேயா ஸ்கொயர். சரியா எனக்கு தான் எக்ஸாம் கூடுதலா கிடைவட்டை கருத்துல வந்து கூடுதலா நிலைக்கு தான் எக்ஸாம் மேம்படுத்த வேண்டி வரும். கிடையா எக்ஸாம் மேம்படுத்த வேண்டி வரும். சரியா அடுத்த வந்து முதலாவது வழியை ட்ரை பண்ணுறது டியூட்ல உள்ள முதலாவது வழி ட்ரை பண்ணி பாருங்க. முதலாவது வழி
சொல்லு. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா சொல்லு, இந்த சமன்பாடு வந்து 5 மார்க்ஸ், இந்த சமன்பாடுக்கு 5 மார்க்ஸ், இது வந்து கொஸ்டின் காண்றதுக்கு 5 மார்க்ஸ், அதே போல இந்த சமநிலை போடுறதுக்கு 5 மார்க். இதை காண்றது அவசியம் இல்லை. சொல்றேன் பாருங்க, நான் வந்து இந்த ரெண்டையும் இந்த 3 விஷயத்தையும் முடிஞ்சு நாங்க என்ன செய்யலாம், 15 மார்க் சிம்பிளா இருக்குது. அதுபடி இந்த விஷயத்தை வைக்கலாம். முதலாவது கேள்வி பார்ப்போம். சரிதானே? இது பாத்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு 5வது கேள்வி. இதுவும் ஒரு கிடையாது கேள்வி. சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ எம் உடைய ஒரு துணைக்கு பி ஒரு குத்துக்கோடு 2m 2m ஒரு இலக்கத்து கோடும் இதுல ஏக்கம் பி என்னும் இரு நிலைத்த புள்ளிகளும் ஒவ்வொன்றும் நிலம் எல்லை உடைய ஒரு லேசான நீட்டமுடைய அலையினால் கொடுக்கப்பட்டுள்ளது. நீட்டமுடைய அலையாக கொடுக்கப்படும். ஒரே காட்டப்பட்டுள்ளவாறு இரு இலைகளும் நெருக்கமாக நிலவுதலும் 1θ சமநிலை தந்திருக்கு. இந்த சமநிலை இருந்தா நாங்க இந்த sin θ cos θ tan θ சமநிலை பாவிக்கும் குவான்டிட்டாவை ஆகிக்கொண்டு ஒரு கிடைவட்டத்தில் மாறா கோணமும் உண்மையான இயங்கும். மாறா கோணகதி உண்மையான கிடைவட்டத்தில் இயங்கும். விலை ஏபியில் உள்ள விழுவை என காட்டு. ஏபி இதுல உள்ள விழுவை T1 இதுதான். இப்ப நாங்க வந்து இதுல தாக்குற விசையில நாங்க குறித்தோம்னா நம்ம விசையில குறிப்போம். தாக்குற விசையில பட்டையக்குறி செய்யறது நாம் விசையில குறிக்கிறது. தாக்குற விசையில நீங்க குறித்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா இங்க T1
அதே மாதிரி கீழே உள்ள எழுதுவையில இடையில எழுவ T2 தான் தான் வேற எழுதும் வேற விஷயம் தான் ஏண்டா வேற ஒரு எழுது ஒரே பெர்மனண்ட் இருக்கலாம் அது ஒரு சந்தர்ப்பத்துல வருது எல்லா இடங்களுமே இருக்கான் வேற ஒரு எழுதுதான் புரியும் அடுத்த வந்து மொழான இது சரி fine. இனி என்ன நிலக்குத்தா சொன்னோமே அதான் மையத்தை நோக்கி வச்சேன் நிலக்குத்தா மேல் நோக்கி எப்சிலான் எம்ஏ போடுங்கடா மேல் நோக்கி என்ன வேற போதும் மேல் நோக்கி எவ்வளோ இருக்குது சார் தீட்டா அவருங்க இப்படியே இதில் போடுங்கடா இது வந்து தீட்டாவா இருக்கும் இங்கே கீழே தீட்டாவா இருக்கும் அப்போ என்ன வரும் மேல் நோக்கி T1 cos theta minus கீழ் நோக்கி என்ன வரும்டா T2 cos theta அது சமன் அது பிளஸ் மேல் நோக்கி mg இருக்கும் அது சமன் கீழ் நோக்கி mg இருக்கும் அது சமன் 0 சரிதானே மேல் நோக்கி T1 cos theta கீழ் நோக்கி T2 cos theta கீழ் நோக்கி mg இருக்கும் அப்ப இது சமன் சரியா சரி இதுல இருந்து T1 minus T2 என்ன வர போகுதுன்னா mg over cos theta இது சமன் இதெல்லாம் உள்ள சமன் அடுத்தது மையத்தை நோக்கி எக்ஸாம் மையத்தை நோக்கி எக்ஸாம் போட்டீங்கடா என்ன விஷயம் இருக்கு மையத்தை நோக்கி T1 sin theta T1 பொருள் T1 sin theta minus plus T2 sin theta சரிதானே அது சமன் m into ஆறுகள் போடும் மையத்தை நோக்கி ஆறுகள் மையத்தை நோக்கி ஆறுகள் இங்க என்ன வர போகுதுடா ஆர் ஒமேகா ஸ்கொயர் இங்க ஆர் வந்து எப்படி வரும்டா இது எல்ண்டா எல் sin theta அப்ப ஆர் வந்து எல் sin theta into ஒமேகா ஸ்கொயர் சரியா அப்ப நாங்க இது என்னதை வெட்டலாம்டா sin theta வெட்டினோம்னா கேன்சல் பண்ணோம்டா T1 plus T2 வந்து என்னது சமனா இருக்கும்டா m l ஒமேகா ஸ்கொயர் இது ரெண்டாம் இப்போ எங்களுக்கு என்ன காட்டும்னா T1 தான் காணும் T1 தான் காணும் T1 T2 இருக்கு அப்ப என்ன செய்வோம் முதலாவது ரெண்டாவது ஆட் பண்ணி விடுவோம்டா T2 இல்லாம போயிடும் 2T1 சமனா இருக்குங்களா mg over cos theta plus m l omega square என்னது பாடி சொல்லிடுவாங்க இங்க பாருங்க இதுல நாங்க வந்து m வந்து m விட்டுட்டேன் 2m வரும் சரியா இங்க இதுல வந்து 2m வரும் நான் மாறி எழுதினா சொல்லுங்க யாராவது சரிதானே அன்னைக்கு பண்ணலாம் அன்னைக்கு இங்க வந்து நாங்க எம்மோட விட்டுட்டோம் mg 2mg வரும் சரிதானே இங்க 2m 2mg வரும் இங்க இங்கே வந்து வர போதும் 2mg வரும் சரிதானே இப்போ எப்படி வரும் இங்க இல்லாதது ஒரு 2 ஒன்று எடுத்துட்டா அந்த 2 கேன்சல் ஆகி அப்போ T1 எப்படி வர போகுதுண்டா mg வழி எழுதிங்கடா g sec theta வழி எழுதிங்கடா g sec theta plus l omega square சரியா உலக ரெண்டு கேள்வியும்
உனக்கு யாராவது சொல்லுவாங்க ஒரு டைம் அது எத்தனையா டைம் அடுத்த வந்து இந்த டியூப்ல வந்து மூன்றாவது வழியில எதுவும் டவுட்னா கேளுங்க அன்மியூட் பண்ணி கவர்மெண்ட் பண்ணி கேளுங்க ஸ்டார்ட் பண்ற நம்பர் அன்மியூட் பண்ணி கேளுங்க இது மூன்றாவது மூன்றாவது வழி பாத்தீங்கன்னா இதுல தெளிவு எம்மையுடைய ஒரு தொகை பிரியான நிலம் எல்லையுடைய எல் எல்லையுடைய ஒரு லேசான நிகட்ட முடியாத இல்லைன்னா ஒரு நிலையத்து ஒப்பமான செம்பட்ட பூமி உச்சியுடன் இணைக்கப்படும் ஒரு பூமியோட கீழே சொல்லுங்க. பூமியின் அரைச்சி கோணம் பை வைத்திலே பை வைத்திலே பூமியின் அச்சு நிலைக்குத்தானதும் நிலைக்குதல் அச்சு நிலைக்குதல் துணையை பியானது பூமியின் மேற்பரப்பு மீது ஒரு கிடைவட்ட கோணக்கதி கிடைவட்டத்தில் கோணக்கதி
ஒமேகாவுடன் நீங்கிறது. இந்த மேற்பரப்புல இடைவட்டத்துல எங்க சரிதானே? இதுக்கு ரெண்டு கேள்வி இது கூமுதானே இருக்குது. நாங்க விசையில குறிக்க போகுது சரியா? விசையில குறிக்கிறீங்கடா இவருக்கு இலையில டீ நிலவே இருக்கும். அடுத்து நிலைக்குத்தா எஞ்சி இருக்கும். தளத்துக்கு செங்குத்தா என்ன இருக்குன்னா மறந்தான். இது தெரியா இருக்கும். இது டோட்டல் 5/1 வழியா இது 5/6 இருக்கும். இது 5/3 இது 90 சரிதானே? என்ன காட்டி சொல்லிடுவாங்க இழுவையே காரணம் இழுவையே காரணம் ரைட். இப்ப நாங்க என்ன செய்வோம்? இலைக்கு தான் மேல் நோக்கி எக்ஸ்1 அதே மாதிரி மையத்தை நோக்கி எக்ஸ்1 அவ்வளவுதான். மேல் நோக்கி எக்ஸ்1 போட்டீங்கன்னா மேல் நோக்கி விசை வேற போகுது. டி இல்ல கூறு வரும். அடுத்தது மறுதாக்கத்துல கூறு வரும். அந்த இலைக்கு தான் கீழ் நோக்கி நல்ல விசை போட்டோம்னா மேல் நோக்கி எக்ஸ் சமன் போட்டோம்னா எனக்கு தான் மேல் நோக்கில உள்ள விசை வேற போகுது. டி cos 5 டி 3 minus mg கீழ் நோக்கி பிளஸ் ஆர் இருக்கு மேலே மேலும் ஆர் cos 5/6 minus mg இருக்கு சரிதானே? அது சமன் m into a m into a ஓட 0 சரிதானே? இதிலே இருந்து t cos 5/3 cos 5/3 ஓட 3 cos 5/3 plus r cos 5/6 3/2 7 mg சரிதானே? இதிலே இருந்து t plus 3r 2 mg சரியா? அதே மாதிரி மையத்தலைக்கு எச்சம் போட்டீங்கடா ஒரு கணக்கு எழுத தேவையில்லை சரிதானே? இப்படிலாம் சொல்லிக்கிறது நாங்க இவங்களாம் இந்த ஸ்டெப்பையும் எழுதி மையத்தலைக்கு எச்சம் எழுதி போட்டு கூடி பிரிச்சு எடுக்கலாம் சரிதானே? ஒரு ஆளுவே தேவையில்லை. இதுலயே நாங்க முதலாவது போடலாம். அப்படியே வச்சிருக்கேன் 5/3 5/6 வச்சிருக்கலாம். மையத்தலைக்கு எச்சம் போட்டீங்கன்னா என்னென்ன வரும்? டி sin 5/3 சரிதானே? கொஸ்டின் வரும் sin 5/3 minus r cos 5/3 சமன் என்ன போகுது? m r ஒமேகா ஸ்கொயர். இங்க r என்ன வரும்னா l sin 5/3 sin 5/3 into ஒமேகா ஸ்கொயர் சரியா? சொல்லிக்கிறீங்கடா t sin 5/3 3/2 minus cos 5/3 m l sin 5/3 3/2 into ஒமேகா ஸ்கொயர். t √3t minus r ஜமனா இருக்குங்களா √3 m l ஒமேகா ஸ்கொயர் சரியா? ரைட் இதுதான் சூப்பர். நாளைக்குறேன் இப்ப இந்த காண்டா
இழுவையே காணும் சரிதானே இழுவை எங்களுக்கு என்ன வேணும் டீ தான் வேணும் அப்ப ஆறு இல்லாம போட்டா இங்க வந்து ஒரு துரியால பெருக்கி போட்டு ஒரு சரி இதை துரியால பிரிக்கி ரெண்டாவது துரியால பெருக்கி போட்டு முதலாவது குடிக்கலாம் 1 + 3 × 2 சரிதானே என்ன வரும் துரியால பெருக்கி நீங்க தான் இது ஆறு இல்லாம போயிடும் இங்க வந்து 3 டீ அப்ப 4 டீ எனக்கு சாணம் இருக்க வேண்டாம் இங்க அளவு வரை 3 2mg + 3ml ஒமேகா ஸ்கொயர் வரும் சரிதானே ரைட் இதுல வந்து ஒமேகாவில் தந்திருக்காங்க ஒமேகாவில் தந்திருக்காங்க 2g/2g/l இந்த ஒமேகா வந்து 2g/l வரும் உங்களுடைய பிரேரிங் கொண்ட 2mg + 3m × l ஒமேகா வந்து எப்படி வரப்படுங்களா 2g/l என்று வரும் 2g/l அதெல்லாம் சுருக்கினீங்கன்னா அது கேன்சல் ஆகி 8mg இதனாலே 4t இதுல t வந்து 2mg சரிதானே கரெக்டா இருக்காங்களா சார் கேக்குது அடுத்த வந்து இந்த 7வது சொன்னீங்க பாத்தீங்க இதெல்லாம் இவ்வளவு என்ன கிடையா நிலைக்குதா எக்ஸாமே மையத்தில் வைக்க எக்ஸாம் இவ்வளவுதான் பாவிக்கிறான் வேற ஒன்றும் கணக்கு பாவிக்கும் சரியா அடுத்த வந்து எல்லாம் சுருக்கிறது தானே இப்படியாவது நாங்க நேரடியா விலகி போகலாம் சரி இது முதலாவது எடுத்து இதை 2வது எடுத்து என்ன தெரியும் சரி நேரடியா ஈஸியாவே போகலாம் எப்படின்னா இங்க வந்து r cos 5/6 இருக்கு இங்க r cos 5/3 இருக்கு அப்ப நாங்க இங்க cos 5/3 ஆல பிறகு இதை
cos 5/6 ஆக இருக்கணும்னா 6 இல்லாம போயிடும் இதுதானே முதலாவது சமன்பாடு cos 5/3 ஆக cos 5/3 ஆரையும் பிளஸ் ரெண்டாவது சமன்பாடு cos 5/6 ஆக சரிங்களா இவர் இல்லாம போயிடும் அப்ப இங்க என்ன வரும்னா இங்க வேற t cos 5/3 into cos 5/3 cos 5/5 சரிங்களா sin 5/3 plus t sin 5/3 into cos 5/6 அது சமன் அங்கால என்ன வரும்டா இவர் நாங்க என்ன தர இருக்கோம் md cos 5/3 ஆ இருக்கோம் அப்ப md cos 5/3 அப்படியே வரும் md cos 5/3 plus இவர் நாங்க என்ன தர இருக்கோம் cos 5/6 ஆ இருக்கோம் mn sin 5/3 இருக்கும் cos 5/6 into ஒமேகா இருக்கும் சரிதானே இங்க இருந்து பாத்தீங்கன்னா இது sin இருக்கும் 5/3 இங்க sin 5/3 இவரை நாங்க என்ன போடலாம்னா sin 5/3 போடுறோம் cos 5/6 sin 5/3 சமம் தானே இவரை நாங்க sin 5/3 போடுறோம்னா இவரை என்ன வருவாங்க sin இருக்கும் 5/3 வரும் அது t cos இருக்கும் 5/3 plus t sin இருக்கும் 5/3 வரும் அங்கால mg cos 5/3 mg by 2 plus here ml sin 5/3 3/2 cos 5/6 3/2 இந்த ஒமேகா இருக்கும் 2g over l சரியா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா t பார்த்தீங்கன்னா cos t into cos இருக்கும் 5/3 plus sin இருக்கும் 5 cos இருக்கும் theta plus sin இருக்கும் theta என்ன 1 அப்ப t இந்த அங்க என்ன வர போறா mg by 2 plus இங்க சுருக்கினீங்க இங்க g கேன்சல் ஆகும் 2 cancel ஆகி எல்லாம் cancel ஆகி 3 3mg by 2 வரும் ஆன்சர் வந்து 2mg சரியா இது செய்யலாம் எனக்கு நான் வந்து சேர்த்து ஏழாவது பார்ப்போம் ஏழாவது 2021 ஆண்டு 2005 எனக்கு படத்தை பாருங்க நீளம் 2a உடைய ஒரு லேசான நிறுத்த முடியாத லைன் ஒரு நொடி ஒரு ஒப்பமான கிடமேசைக்கு நிலைக்குத்தாக மேலே தூரம் ஏயில் உள்ள ஒரு நிலைத்த புள்ளி ஏயுடன் இணைக்கப்பட்டுள்ளது சரிதானே இது வந்து ஏ இது வந்து 2a இது வந்து b விலையின் மற்ற நிலையோட துணியை எம்மையுடைய ஒரு துணிக்கே பி ஆனது விலை இறுக்கமாக இருக்க மேசை முதல் கிடைவட்டத்தில் சீரான கதி இங்க வந்து பாத்தீங்கன்னா கதி பி கதி சீரான கதி பி வந்து என்ன தந்திருக்காங்க பார்த்துட்டோம்
மேசையின் மூலம் துணிக்கை பி மீது பிரயோகப்படும் செவ்வன் மரதாக்கத்தில் பெருமன் என காட்டான். சரிதானே? இங்க வந்து மேசையில இந்த வட்டையில நடக்குது. சரிதானே? இது வந்து ஒரு மேஸ் தரம் வந்து மேஸ். அப்ப இங்க வந்து வேற என்ன கிடைக்கும்னா மரதாக்கு. சரிதானே? ரைட். இப்ப இவருக்கு நாம வந்து இதுல நுழைவை குறிச்சோம்னா மேல் நோக்கி மரதாக்கம் ஆறு கிடைக்கும், கீழ் நோக்கி எம்ஜிதாக்கும், விளைவு இதா. சரியா? ரைட். இப்ப நான் வந்து இவரை நான் தீட்டாண்டு அப்ப இவர் வந்து தீட்டா வருது. அப்ப என்ன செய்வோம்? மேல் நோக்கி எப்சலனுமே மையத்தை நோக்கி எப்சலன். மேல் நோக்கி எப்சலன் போட்டோம்னா மேல் நோக்கி எப்சலன் மேல் நோக்கி நம்மளே விஷயம் வர போகுது டி கொஸ் தீட்டா. டி இந்த கூறு இருக்கு டி கொஸ் தீட்டா. அடுத்து வந்து மேல் நோக்கி என்ன இருக்க போதும் ஆர் இருக்கும் பிளஸ் ஆர். அதை விட்டு கீழ் நோக்கி எம்ஜி இருக்கும். சமன் என்ன போகுதுன்னா எம். இது வந்து நிலைக்குத்த ராசி உள்ளதானே பிரேதனை வந்து பிரேதனை வட்டைக்கு தாட்டுது நிலைக்குத்து ஆரம்பம் வந்து 0 வந்து இதுல இருந்து டி கொஸ் தீட்டா பிளஸ் ஆர் வந்து எஞ்சி இது. சரியா? ரைட். அதே மாதிரி மையத்தை நோக்கி எப்சிலான் மையத்தை நோக்கி எப்சிலான் போட்டோம்டா மையத்தை நோக்கிலாம் விளையாட்டு போடணும். மையத்தை நோக்கி விளையாட்டு என்ன வர போகுது டி சைன் தீட்டான்னு டி சைன் தீட்டா ஒரு விசை இருக்கா இல்லை டி சைன் தீட்டா சமன் எம் இன்டு வி தந்திருக்கலாம். அப்ப வி வர்க்கத்தின் ஆர் என்ற இதுன்னு போடுது வி வர்க்கத்தின். அப்ப வி வர்க்கம் என்ன வர போகுது வி ஏ ஓவர் 2 இன்டு ஆர். ஆர் என்று வருவீங்க இது 2a 2a sin theta 2a sin theta. உங்களுக்கு தேவை என்னடா ஆர் தான் தேவை. இது வந்து முதலாவது இது இரண்டாவது. அப்ப நாங்க என்ன செய்யணும் இதுவரை இல்லாம செய்யும் டீயை இல்லாம செய்யும். சரியா? ரைட். நீ எல்லாத்தையும் இங்க கொஸ்டி தரீங்க சைன் தீட்டா. அப்ப இங்க சைன் தீட்டா இருக்கு இங்க கொஸ்டி தீட்டா இருக்கு கழிச்சு விட்டோம்னா சரி ஒன்றை சைன் தீட்டாவில் வைக்கி ரெண்டை கொஸ்டி தீட்டாவில் வைக்கி கழிச்சு விட்டோம்னா டி இல்லாம போயிடும். ஆர் சைன் தீட்டா நம்மளால வந்து என்ன வரும்டா எம்ஜிஎம் வைக்கிறாங்க சைன் தீட்டாவில் வைக்கிறாங்க இவரை வந்து கொஸ்டி தீட்டாவில் வைக்கி கழிப்போம். சரிதானே? அப்ப இங்க என்ன வர போகுது மைனஸ் எம்ஜி ஏ கொஸ் தீட்டாவுக்கு ஒரு சைன் தீட்டா. சரிதானே? ரைட். இதுல இந்த ஆர்க்கு என்ன எம்ஜி மைனஸ் சைன் தீட்டா கேன்சல் பண்ணீங்களா கீழே எம்ஜி இதேமே கேன்சல் ஆகும் இது கொஸ் தீட்டா ஆங்கிள் ஃபோர் சைன் கம்ப்ளீட். ரைட். இப்போ வந்து கொஸ்டி டான் சைன் தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டி டான் சைன் தான் காணுங்க. சரியா? கொஸ்டி டான் என்ன போகுது காசு வரும் சைன் தீட்டா செவன் மணி இது என்ன இது √3 ஏ சைன் தீட்டா √3 பை 2 இது வேறும் ஆர் சமன் எம்ஜி மைனஸ் எம்ஜி கொஸ் தீட்டா கீழே சைன் தீட்டா சைன் வர்க்கம் தீட்டா. அப்ப 3 லிட்டர் 4 லிட்டர் சுருக்கிட்டா எம்ஜி மைனஸ் எம்ஜி பை 6 இது வரும். அவையிலேருந்து 5 எம்ஜி பை 6. சரியா? அதனால சுருக்கலாம் நிலைக்குத்தா எப்சானுமே கடை மையத்தை நோக்கி எப்சானு அதே போல சுருக்கலாம்.
அடுத்து வந்து கொஸ்டின் ஆன்சர். விளையாடணும். சரி, இன்னைக்கு வந்து இதோட நிப்பாட்டுவோம். அடுத்த கிளாஸ் வந்து நாளைக்கு ஆஹ், 9 நாளைக்கு நாளைக்கு நாங்கள் வட்டை இருக்கிறோம் மற்ற சேர்க்கிறோம் பார்ப்போமே. இதுதானே. வெண்டையும் பார்க்கறது டவுட் இருந்தா எனக்கு சொல்லுப்பா. அன்வைட் பண்ணி காய்ங்க. படிச்ச பிள்ளைங்க அட்டைக்கு ஆமாம் சார். டவுட் இருக்கிறார்கள் இருந்தா இல்லை இல்லாதவர்கள் தெளிவாக. மற்றாக்கள் டவுட் இருந்தா கேளுங்க, எதுவும் பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. டவுட் இருந்தா மைக்க அன்மியூட் பண்ணி கேளுங்க. இந்த கிளாஸை பற்றி எந்த டவுட் இருந்தா கேளுங்க. அதை பத்தி சரியா இல்லை படிக்க இருந்தாங்க. ஃபுல்லா படிச்சா மேத்ஸ்ல வந்து 90+ வந்து சிம்பிளா எடுக்கலாம். அதுவே மேத்ஸ் வந்து கஷ்டம் இல்லை. சரியா சிம்பிளா எடுக்கலாம். இதுக்குள்ள இன்ஜினியரிங் கூட எப்படி படிச்சீங்கன்னு கேட்டுருவாங்க. எப்படி படிச்சேன்னா மேத்ஸ் வந்து மேத்ஸ் வந்து சிம்பிளா படிக்கலாம். மேத்ஸ் வந்து சிம்பிளா ஒவ்வொரு எக்ஸாம் வந்து 90+ எடுக்கலாம். அப்படின்னா நீங்க வந்து கேள்வி கணக்கு பற்றி சொன்னோம். இப்ப நான் வந்து பாஸ் ஆகிறது 2020 இருந்து 2025 வரைக்கும் செஞ்சு விடுறேன்டா. நீங்க வந்து என்ன செய்யணும்னா இதுக்கு முதல்ல பாஸ் இருக்கிறதையும் முதல்ல எடுத்து செய்யணும். சரிதானே? முதலாவது செய்யும் வந்து மேத்ஸ்ல நல்ல மாசம் இருக்கிறது சொல்றீங்க. முதலாவது வந்து அதுக்கு முதல்ல பாஸ் இருக்கிற எல்லாத்தையும் வந்து செஞ்சு விடுறோம். அதை வந்து நீங்க எழுதுனா புது பேப்பர், புது பேப்பர்கள் வர கேள்வி நடத்தி கணக்கு செய்யணும். நீங்க பாஸ் பேப்பர் 40 வருஷம் கேள்விங்கன்னா இந்த மாதிரி ஒரு டபுள் மடங்கு கேள்வி நீங்க என்ன செஞ்சுக்கணும், கேள்வி செஞ்சிருக்கீங்க. அப்ப எக்ஸாம்ல போய்க்க வந்து உங்களுக்கு வார கேள்வி வந்து நீங்க எங்களோட பார்த்த கேள்வி மாதிரி இருக்கும்.
நான் எல்லாம் இந்த எக்ஸாம் நான் போயிருக்கேன் மேத்ஸ் நான் கணக்கு சொல்லி செஞ்சு கணக்கு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன் அதுதான் எந்த எக்ஸாம் 2008 எந்த எக்ஸாம் எப்போ கேள்வி வந்து அதில் வந்து ஒரு 75% ஆன கேள்வி வந்து நான் பார்த்த கேள்வி தான் இருக்கும். பார்த்த கேள்வி மாதிரி என்ன சும்மா செஞ்சு வைப்பார் ஏற்கனவே இப்போ இந்த கேள்வி செஞ்சிருக்கேன் ஏற்கனவே எங்கேயோ ஒருத்தர் செஞ்ச மாதிரி இருக்குது யோசிச்சு செய்ய வேண்டிய கொஞ்சம் விஷயம் தான் செஞ்சிடும் சரி மேத்ஸ் வந்து என்ன கணக்கு கேள்வி செஞ்சு நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி பிசிக்ஸும் அப்படி பிசிக்ஸும் வந்து நிறைய நான் வந்து நிறைய எம்சிக்கு செஞ்சேன் நிறைய எம்சிக்கு செஞ்சேன் எம்சிக்கு கேட்க பாசைகள் ஃபுல்லா எம்சிக்கு செஞ்சுருக்கேன் பாசைகள் எம்சி ஃபுல்லா செஞ்சு ஃபுல்லா முதலே செஞ்சுட்டேன் அதே பிறகு அந்த எக்ஸாம் பேப்பர் டெஃப்னால் நடக்கிற எக்ஸாம் பேப்பர் வந்து இருக்கு அதுல ஒரு 50+ பேப்பர் எடுத்து ஒரு பேப்பர்ல 50 கேள்வி இருக்கு அப்படி வந்து அதுலயும் ஒரு 50 படி வாங்கி அதுலயும் ஒரு கேள்வியும் செஞ்சேன் செஞ்சு அதை விட்டு புது புது பேப்பர் இந்த ஃபீல்ட் அந்த பேப்பர் இருக்கு ரோயல் பரிஸ் பேப்பர் இருக்கு அந்த பேப்பர்கள் எடுத்து எம்சிக்கு செஞ்சேன் கூட எம்சி தான் செஞ்சிருந்தேன் பாசகம் ஃபுல்லா எஸ்ஏ பாசகம் ஃபுல்லா செஞ்சு பார்த்து முடிச்சுன்னா புது பேப்பர்களை வந்து எம்சிக்கு தான் கொடுக்குங்க எம்சிக்கு வந்து எனக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம்ல வந்து எம்சிக்கு வந்து ஈஸியா இருந்தது சரிதானே எனக்கு சரியா எம்சிக்கு வந்து 48 வந்தது 48 வந்து பிசிக்ஸ் அப்ப எம்சிக்கு எப்படி எனக்கு கூட வந்ததுன்னா கணக்க எம்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான் ஈஸியா வந்தது செகண்ட் பார்ட் அவ்வளோ எனக்கு வேலை இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட் தான் கூட வந்தது செகண்ட் பார்ட் நான் அவ்வளோ ப்ராக்டிஸும் பண்ணல பாஸ் ஆகிட்டாலும் கொஞ்சம் பேப்பர் பேப்பரில் கொஞ்சம் தான் செகண்ட் பார்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன் அது எனக்கு செகண்ட் பார்ட் படியாக ஸ்கோர் பண்ணல ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஸ்கோர் பண்ணி அதனால மேத்ஸில் ஃபுல்லாக எழுதி வந்தேன் எனக்கு எழுதிய எல்லாமே ஃபுல்லாக வந்தது அப்படி அதுக்கு கணக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி வந்து அதுவுமே மற்றதோட போய் அதுவுமே ஈஸி தான் சரிதான் அதில் எம்சிக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை எம்சிக்கு வந்து நீங்க எம்சிக்கு வந்து பாசிட்டிவ் ஃபுல்லாக இருந்தாலே காணும் பாசிட்டிவ் பாசிட்டிவ் எம்சிக்கு ஃபுல்லாக செஞ்சு போட்டு எக்ஸல் எக்ஸஸ் ஃபுல்லாக செஞ்சாலே ஈஸியா இருக்கும் எனக்கு கெமிஸ்ட்ரி வந்து பிசிக்ஸ் வந்து நான் ஒரு டவுட் சொல்லி கொடுக்கணும் ஆனா கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு ரைட் இல்லை கெமிஸ்ட்ரி வந்து அப்படின்னா நீங்க டச்சிலே வச்சிருக்கோம் நோட்ஸ் தியரி எல்லாத்தையும் டச்சில் வச்சிருந்தா தான் கெமிஸ்ட்ரி ஸ்கோர் எல்லாருமே ப்ராக்டிஸ் தான் நீங்க இது வந்து படிக்கும் நம்மளுக்கும் டைமும் இருக்கும் நிறைய டைம் மச்சகம் நீங்க இதை பற்றி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சிம்பிளா இந்த மாசம் இருக்கும் என்ன மாதிரி வந்து இந்த சிம்பிளா 90+ இருக்கிறது சிம்பிள் மற்ற பாடத்தை ஒப்பிட வைக்க மேக்ஸில் சிம்பிளா இருக்கு சரி சில விஷயங்கள் மேக்ஸில் வந்து இந்த ஒரு பாடங்களை வந்து பயம் பயமா இருக்குங்களா நான் உணர்வு பிசிக்கலான படிப்புச்சுன்னா படிக்கிறார்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சில பாடங்கள் வந்து நல்லா செய்வாங்க சில பாடங்கள் வந்து பயங்கள் இருக்கு இதுல அவங்க சென்ட்ரல் கிராஃப்ட்ல வந்து பயம் இருந்தது அது வந்து என்னன்னா அது கடைசி பாட்டுகள் வந்து தமிழ்ல பாட்டுகள் அதுதான் பயம் அது வந்து பயந்தாலே அந்த கேள்வியில எடுத்து செய்யறது அதுக்கு நீங்க பயம் இப்படிதான் இப்படிதான் பெறணும்னா இப்படிதான் பெறும் அதெல்லாம் தெரிஞ்சு சரி பயப்படுது ஒரு பாடங்கள்ல கேள்வியில் இப்படிதான் பெறும் அதாவது பயப்படாது அதுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி தான் இருக்கும் சரியா ஏன் டவுட்னா பர்சனலாக கால் பண்ணி கேளுங்க தண்ணி சரியா முடிப்போமே அடுத்த வேலை பார்க்கணும் தேங்க்யூ குட் நைட்